நான் தாம்மா தங்கவேல் முருகர் கோயிலேருந்து பேசுகிறேன்னு சொன்னார். முருகனே நேரில் வந்து என்னை கூப்பிட்டா மாதிரி ஒரு நினப்பு. முருகரை நம்பி அவரே கதின்னு சொல்லிட்டு நாம வந்து நின்னோம்னா எல்லாரையும் கை தூக்கி தான் விடுவாரு. அவர் இதுவரைக்கும் யாரையும் தண்டிச்சதில்லை. அப்பேற்பட்ட பத்மாசுரனைய கூட வதம் தான் பண்ணார கண்டி அவரை கொல்லலை. சென்னை அலமாதின்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமில்ல? ஏன் தெரியாது சாமி? எனக்கு தெரியும், நல்லா தெரியும். முருகனுக்கு நீ ஒரு கோவில் கட்டி என்று சொன்னார். அப்படி கோவில் கட்டிட்டு இந்த கோவிலை உருவாக்கும்படி எனக்கு கட்டளையிட்டவர் மகாவதார் பாபா அவர்கள். இப்போ சமீபத்தில் கேன்சர் வந்திருந்தது. சுத்தமாக நட முடியாமல் படுத்தபடியே இருந்தேன்னா இப்போ நல்லா குணமாயிருக்கிறேன். அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு இப்போ வந்து முக்கால்வாசி குறைஞ்சி போச்சு. ஒரு 10 வருஷமாக எனக்கு கோயில் கோலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டாஸ்மாக இருக்குது, அதுக்கு நான் அடிமையாக ஆகிட்டேன். இன்றைக்கி ஏதோ யதார்த்தமாக இந்த கோயிலுக்கு, தங்கவேல் முருகர் கோயிலுக்கு வந்ததுனால இனிமேல் குடிக்கக்கூடாதுன்ற எண்ணமும் எனக்கு இருக்குது. இந்த முருகன் என்னைக்கும் நம்மளை காப்பாற்றுவார். நான் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த காலகட்டத்திலே பல முறை திருக்கைலாயத்துக்கு சென்றிருக்கின்றேன். மானசரோவர் ஏரியிலே குளித்து அந்த சிவதரிசனத்தை பல முறை செய்திருக்கிறேன். அடியேன் கைலாயத்திற்கு சென்றபோது, கைலாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு 25-30 பேர் உள்ளதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் யாராவது இருந்ததுன்னா அவங்கள குரூப் லீடராக போட்டு அனுப்புவாங்க. அப்படி ஒரு பிரிவிற்கு நான் தலைவராக இருந்து ஒரு 30 பேர்த்து கூட்டிட்டு போகிறேன். அந்த சமயத்தில் 1980 என்று நினைக்கின்றேன். அப்போது பெரிய ஒரு புயல் ஏற்பட்டு அந்த புயலில் எல்லாம் கூட வந்தவங்கெல்லாம் காற்றுல பலூன் பறக்கிற மாதிரி பறக்கிறாங்க. 30 பேரில் தேறினது, உயிர் பிழைத்தது ஒரு 7-8 பேர். நான் என் சுயநிலை வந்த பொழுது தூக்கி வீசப்பட்டு ஒரு திபெத்திய புத்த மடத்தினுடைய வாயிலே விழுந்து கிடந்தேன். அப்போ கொஞ்சம் சுயநிலை வந்து எழுந்து கூட வந்தவங்க எல்லாம் பாதி பேர் காணாமல் போயிட்டாங்க, சிவலோகத்துக்கு போயிட்டாங்க. கைலாயத்திற்கு வந்து இப்படி ஒரு கதி ஏற்படணுமா? இறைவா, சிவபெருமானே, இதுவா உன்னுடைய திருவிளையாடல்? எதற்காக வேண்டி இது மாதிரிலாம் பண்ணுறப்பா? எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் அறியாத சிறுவன், எனக்கு தெளிய வேண்டும் என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுகிறேன். அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது, டேய் சிவகுமார், என்னை தெரியலையா உனக்கு அப்படின்னு? பல பிறவிகளில் நான் உன்னோடு இருந்திருக்கிறேன், என்னோடு நீ இருந்திருக்கிறாய். உன்னை நான் காப்பாற்றியது இதற்காகத்தான் காப்பாற்றினேன். சென்னை அலமாதின்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமில்ல? ஏன் தெரியாது சாமி? எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அந்த அலமாதியில் நீ வீடு கட்டணுங்கிற நோக்கத்தோடு ஒரு இடம் வாங்கியிருக்க. அந்த இடம் வந்து வீடு கட்டின சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம். அதனால் அங்கே வந்து என்னுடைய தலைவனான முருகனுக்கு நீ ஒரு கோவில் கட்டி என்று சொன்னார். அப்படி கோவில் கட்டிட்டு உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் நான் சொல்லி என்னை கையை பிடித்து கூட்டி அந்த திருக்கைலாயத்தினுடைய வடபகுதிக்கு என்னை கூட்டி சென்று தங்கும் போல் தெரியும். 3-4:30 மணிக்கு அதிகாலையில் தங்கும் போல் அது மின்னும். அந்த காட்சியை நீ பார் என்று சொன்னார். அந்த காட்சியை மெய்மறந்து பார்த்தேன். அப்போது இனி நீ ஊருக்கு போகிற இல்லையா, ஊருக்கு போயிட்டு வீடு கட்ட வாங்கியிருக்க அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டு, என்னை நினை என்று சொன்னார். என்னடா, நம்ம கையில் பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேவிங் வந்து ரிட்டையர் ஆகும்போது எவ்வளோ பணம் இருக்கும், இதை வச்சுட்டு பல பெரிய பொருள் செலவில் எப்படி கோவில் கட்ட முடியும்ட்டு நான் யோசனை பண்ணிகிட்டே வரேன். திரும்ப சென்னைக்கு வர்றேன். இப்போ அண்ணா நகரில் எனக்கு 2 கிரவுண்டில் ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் இப்போ இருந்ததுன்னா ஒரு 12-14 கோடி இருக்கும். அந்த வீட்டை வெறும் 60 லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டு, 80களில் வெறும் 60 லட்சம் ரூபாய்க்கு விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்படி இந்த கோவில் கட்டணும். இப்படி ஒரு தியாகத்தால் உருவானது தான் 60 லட்சம் ரூபாய்க்கு நான் அண்ணா நகரில் விற்று அந்த பங்களா இருந்திருந்தேன்னா அதனுடைய மதிப்பு இப்போ ஒரு 20 கோடிக்கு மேலே போகும். இப்படி தியாகம் செய்வதனால்தான் ஆன்மீகத்தில் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் வரல, தியாகம் செய்ததனால் இந்த கோவில் உருவானது. அப்படி இந்த கோவிலை உருவாக்கி என்னை நினை என்று சொன்னார் இல்லையா, அதனால அவருடைய பளிங்கு சிலை வச்சேன். இந்த கோவிலை உருவாக்கும்படி எனக்கு
கட்டளையிட்டவர் மகாவதார் பாபா அவர்கள். எனவே என்னை நினை என்று சொன்னார். அவங்க அப்படி சுருக்கமாக தானே சொல்லுவாங்க, எனக்காக கோயில் கட்டுன்னு சொல்ல மாட்டாங்களே. அப்புறம் நிர்மாணம் பண்ண பின்னால வள்ளலார், எனக்கு பிடித்த சாய்பாபா, காயத்ரி மந்திரத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர்வரேணியம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். காயத்ரி தேவி இந்த மந்திரம் சொல்லிட்டே இருப்பேன். அதனால எனக்கு மகள் பிறந்தா மகளுக்கும் காயத்ரின்னு பேர் தான் வச்சிருக்கிறேன். காயத்ரி என்ற பேருக்கு தான் காரணம். ராகவேந்திரர், சமயபுரத்தம்மன் எனக்கு இஷ்ட தெய்வம். சமயபுரத்தம்மன், விஷ்ணு, சபரிமலைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் பெருவழியில் நடந்து போயிருக்கிறேன். ஒரு 60 ஆண்டுகள் பம்பாலிருந்து போயிருக்கிறேன். இப்படி என் இஷ்ட தெய்வமான அந்த ஐயப்பனுக்கு ஒரு சின்ன கோயிலுக்கு வச்சேன். விநாயகர், நான் மானசரோவரிலிருந்து கொண்டு வந்த கற்களை வைத்து அந்த சிவலிங்கத்தை உருவாக்கினேன். எனக்கு பிடித்தது ஆறுயிர்க்கெல்லாம் நாம் அமுது படைக்க வேண்டும் என்பதால் அம்மா பேர் அமுதாம்பிகை நான் வச்சேன். நான் அமுதாம்பிகை என்ற பெயர் வைத்து அமுதீஸ்வரர் என்று, ஏன்னா அம்மாவை ஈசனும் ஈஸ்வரின்னா இந்த உலகத்துக்கே படியாக வைக்கிறாங்க. எனவே அவர்களுடைய பெயரை வைத்து நம் உடம்பிலே 7 ஆதாரங்கள் இருக்கின்றன, 7 சக்கரங்கள், சக்தி நிலையங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் அடிச்சுட்டே இருக்கும். நாம் சொல்லி அடிக்கிறது இல்லை, அதுவாக அடிச்சுட்டே இருக்கும். அதுதான் அநாகதம். அந்த துடிப்பு நின்றுச்சுன்னா சிவம் சவமாயிரும். அநாகதம் விசுத்தி, காற்று, அதற்காட்டி தான் நான் பேசுகிறோம். ஆக்ஞா, இந்த உலகத்தினுடைய அவ்வளவு அறிவையும் தெய்வ சக்திகளையும் கிரகிக்கின்ற ஆற்றல் இதற்கு இருக்குது. சகசிராரம்னு பேர். அப்படி இந்த 7 ஆதாரங்களிலும் 7 அம்மாமார்களிலிருந்து நம்ம வழிநடத்துகிறாங்க. இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கையே கிடையாது. அதனால இந்த சப்த கன்னிகளை அங்கே வச்சேன். நம்முடைய தமிழர்கள், பண்டை தமிழர்கள் வானியல் சாஸ்திரத்தில் விற்பனர்களாக இருந்தார்கள். 48 நாள் மண்டல விரதம் வருது என்று சொல்லுவார்கள். அந்த 48 நாளுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 நவகிரகங்கள், 27 + 12 + 9 கூட்டுங்க 48 வந்துடும். அப்படி அந்த 9 நவகிரகங்கள் இல்லாத கோவிலே இருக்காது. அப்போ வானியல் நம்ம தமிழர்கள் அவ்வளவு உயர்ந்த அறிவு களஞ்சியமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவே இதையெல்லாம் அடிப்படையில் வைத்துக்கொண்டு அந்த நவகிரகங்கள், சப்த கன்னிகைகள், 18 சித்தர்கள் ஓடி 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 இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று நாம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உனக்குள்ளே இருக்கிறாங்க. கங்கை யமுனை உனக்குள்ளே இருக்கிறது. சூரியன் சந்திரன் உனக்குள்ளே இருக்கின்றார்கள். சூரியகலை, சந்திரகலை. இடது நாசி சந்திரகலை, வலது நாசி சூரியகலை. சூரியன் சந்திரன் எல்லாம் நமக்குள்ளே இருக்கு. ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே 8000 யோகம் இருக்கிறும் கண்ணார் அமுதனை கண்டவர் யார்? யார் உள்ளர்? உள்நாடி உள்ளே ஒளி பெற நினைக்கிறார், கண்ணாடி போல கலந்து நிற்பானே. இதுதாப்பா ஆன்மீகம். நீ தியானம் செய்யும் பொழுது உன்னுடைய நெற்றியிலே ஒளி தோன்றினால் அந்த ஒளியிலே முருகனை நீ மணியாக தரிசித்தால் அதுதான் சுப்பிரமணின்னு பேர். இந்த சுப்பிரமணிக்கு இன்னொரு பேர் தான் முருகன் தமிழ் பெயர். ஆக இதுதான் வழிபாட்டின் உண்மையான தத்துவம். ஆனால் நிச்சயமானது பரம்பொருள் ஒன்று தான், அவன்தான் முருகப்பெருமான். முருகனை கும்பிட்டா உங்களுக்கு இகபர சௌபாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கும். சிவனுடைய திரண்டு சக்தியாகிய முருகப்பெருமானுக்கு இந்த கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆணையை எனக்கு கொடுத்தவர் மகா அவதார் பாபா. 2008 கும்பாபிஷேகம் செய்தேன். இந்த கடவுளர் சிலைகளை எல்லாம் இங்கே, திருமேனிகளை எல்லாம் இங்கே நான் ஸ்தாபிதம் செய்தேன். இப்படியாக இந்த ஆலயம் அமைந்தது. இந்த ஆலயம் பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ காசுக்காகவோ அமைக்கப்பட்ட ஆலயம் அல்ல. நாங்கள் யாரிடமும் தட்டு காசு உபயங்கள் எதுவும் வாங்குவதில்லை. தயவுசெய்து அதை கொடுக்க வேண்டாம். உண்மையாக உள்நோக்கி தியானம் செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், உங்களால் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள். நான் பெற்ற இன்பம் பெருகைய வயது. இதுதான் ஆன்மீகம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. வாங்க, எங்கள் ஊர் அலமாதி முருகர் கோயில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் சாத்தி இருந்துச்சு, இப்போ ஓப்பனில் இருக்குது. இப்போ நானே ஒரு நல்ல வைப்பில் இங்கே வந்திருக்கேன். அதாவது இந்த இடத்துல நான் கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சுது.
இப்போ நான் இங்கே வந்தவுடனே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போன ஃபீலு, இந்த இடத்துல ஒரு சந்தோஷம். என் கையை பாருங்கள் எப்படி ஆகுது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே வாங்க. எப்படி நம்ம சிறுவாபுரி முருகர், ஆண்டாகுப்பம் முருகர், அதே மாதிரி நம்ம அலமாதி முருகர், எல்லாரும் வந்து இங்கே வாங்க. நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் எல்லாருமே பெருங்கணும். எல்லாருக்குமே இவருடைய அருள் கிடைக்கணும். அவரை பற்றி பேசுகிறப்பவே நடுங்குது, சந்தோஷம், அப்படியே கண்ணீர் வர மாதிரி இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளுக்குள்ளே அவர் இருக்கார். தனிப்பட்ட விதமோ எங்கேயோ அப்படிலாம் கிடையாது, நம்மள கூடவே அவர் இருக்கார். எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி இவரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார். நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் பண்ணலாம். அலமாதியில் நீங்கள் ரொம்ப லாங்லாம் கூட போக வேணாம், பஸ் ஸ்டாண்டு இறங்குனீங்கன்னா அங்கேயே இருக்கார். முருகர் எதனால ஸ்பெஷல்னா அவர் என் கூடவே இருக்கார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே வந்து எப்படின்னா, நம்ம எல்லார் கடவுள்கிட்டையும் போயிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டோம். ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னா அவகிட்ட க்ளோஸ் ஆக முடியும், ஒரு சிஸ்டர் இருக்கான்னா அவகிட்ட க்ளோஸ் ஆக முடியும். அந்த மாதிரி எல்லா கடவுளுமே இருக்காங்க தான். ஆனால் முருகர்ன்றது எப்படின்னா நமக்குள்ளேயே இருக்கிறவர். நம்ம எப்படி சொன்னால் ஒரு நல்ல வைப் அவர்கிட்ட, ஒரு சந்தோஷம். முருகர் என் வாழ்க்கையில் எல்லாமே அதிசயத்தை தான் கொடுத்துருக்காரு, ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி சொன்னால் 48 நாள் இது வரைக்கும் வந்து நான் முருகரை கும்பிடுவேன். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு முருகரை பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் 48 நாள் விரதம் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் விரதம் இருந்திருக்கேன். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம், சரியான மழை வரப்போகுது, நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம். ஒன்றுமே சொல்ல, முருகா குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கேன். நான் வீட்டுக்கு போனோம், இது சத்தியமாக நடந்த உண்மை. நான் வீட்டுக்கு போகிற வரையும் மழை வரக்கூடாதுன்னு சொன்னோம். அந்த முருகர்ன்ற வார்த்தையை விடாமல் சொல்லிக்கிட்டே வந்தோம். வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் சரியான மழை. என் குழந்தைங்களாம் சேஃப்டியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா அவர் இருக்காரா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அதை நான் உணர்ந்த விஷயம் அது. நம்ம அலமாதியில இவ்வளவு பெரிய முருகர் சிலை, சுமார் 8 அடி உயரத்துல இந்த முருகர் சிலை வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்காகவே எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகரே பிறக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு லைவாக நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வியூஸே நிறைய கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த முருகரோட ஆசை பெற்றுக்கணும். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இந்த கோயில் 20 வருஷமா நாங்களும் வந்துட்டு இருக்கோம். இப்போ 6 வருஷமா நடுவில் இல்லை. இப்போ நடுவில் இல்லாதனால கஷ்டமா இருந்துச்சு. இப்போ புதுப்பிச்சதுனால சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு, எல்லாமே சந்தோஷமாவும் இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தா எல்லாம் எது நினைச்சு வரமோ அது நல்லபடியா நடந்து அந்த கோயிலில் வந்து கும்பிட்ட உடனே அது நினைச்சது நடக்கும். தமிழ் கடவுள் முருகர்னு சொல்றாங்க. ஆனா அந்த முருகரை நினைச்சா அவரை நினைச்சாலுமே எல்லாமே நடக்கும். நமக்கு எந்த விஷயம் இருந்தாலும் நினைச்சதை உடனே நடத்தி கொடுப்பவர் அவர். என் வாழ்க்கையில என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இங்க வந்து வேண்டிட்டு போய் என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நானும் நல்லா தான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் இங்க வந்து போனதுல இருந்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இங்கே வந்து தங்கவேல் முருகர் கோயில் இருக்குன்ட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறது. இந்த ரொம்ப அருமையாக இருக்கார். முருகரும் வள்ளி தெய்வானையும் ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க. 9 அடி முருகர் இதுதான் பார்க்கறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு. நாங்கள் வந்து குளத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த கோவிலை வந்து எந்த சாமியும் இல்லைன்னே சொல்ல முடியாது. அனைத்து சாமியும் அப்படியே இருக்காங்க. ரொம்ப அருமையாக தத்ரூபமாக இருக்குது இந்த கோவில் பார்க்குறதுக்கு. ரொம்ப சக்தி நிறைஞ்ச கோவிலாகவும் இருக்குது. முருகரின் பார்க்க கம்பீரமாகவும் ராஜ கம்பீரத்தோடு இருக்கார். அது ரொம்ப மனசுக்கு பரவசமாக இருக்குது. எது நினச்சி நாம் இங்கே வரோமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த கோவிலுக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இது வந்து அலமாதி கிட்ட இருக்குது, திருவள்ளூர் போகிற வழியில் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கோவில். தங்கவேல் முருகர் கோவில்னு சொன்னாலே பஸ்லேருந்து இறக்கி விடுறாங்க. நாம் வந்து எல்லா சாமியும் கும்பிடுறோம். ஆனால் இதில் வந்து இந்த காலகட்டத்தில் முருகர் தான் ரொம்ப அற்புதங்கள் பண்ணுறாருன்னா, அவரை நம்பி போய் நம்ம சரணாகதி அடைஞ்சால் அவர் நம்மளை எல்லாரும் கை தூக்கி காப்பாற்றி நிறுத்துறாருன்றது நம்பிக்கை. நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகருன்ற ஒரு அற்புதமான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது. அதனால் முருகரை நம்பி அவரே கதின்னு சொல்லிட்டு நாம் வந்து நின்னோம்னா கண்டிப்பாக கை தூக்கி நம்ம எல்லாரையும் கை தூக்கி தான் விடுவார். அவர் இது வரைக்கும் யாரையும் தண்டிச்சதில்லை, எல்லாரையும் அப்பேற்பட்ட பத்மாசுரனையை கூட வதம் தான் பண்ணார கண்டி அவரை கொல்லலை. அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் நீயே சரணாகதியப்பான்னு சொல்லி நாம் வந்தோம்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்லதே செய்வார். என் மகளுக்கு வந்து ஒரு 2-3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தா. கடவுளை தான் சரணாகதின்னு போய் விழுந்தேன். என் முருகனே கதின்னு சொல்லி விழுந்தேன்.
அழகான ஆம்பளை பையனை கொடுத்தாரு. ஒரு 10 மாசத்துல ஆம்பளை பையன் என் பேரன் பிறந்தான். அடுத்தா போல பெண் குழந்தை வேணும்னு கேட்டோம், அதையும் கொடுத்தாரு. இப்போ வந்து 3ஆவதா நான் வந்து என் பொண்ணுக்கு குழந்தை வேணும், ஏன்னா என் மகன் இறந்துட்டான், அதனால ஒரே குழந்தையோட இருக்கக்கூடாதுன்றதுனால இன்னும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு போய் கேட்டோம். கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. இப்போ 3ஆவதா என் பொண்ணு மாசமா இருக்கா. நல்லபடியாக குழந்தைங்க பிறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும் என் பொண்ணுக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குருவாய் வருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் அருள்வாய் குகனே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. இதை சொல்லியே தான்ப்பா நான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். இந்த முருகன் என்னைக்கும் நம்மளை காப்பாற்றுவார். நான் நேற்று ஒரு அதிசயம் கேளுங்க, முருகனுக்கு பால் பாயாசம் செய்துன்னு இருக்கேன், தை கிருத்திகை. அப்போ அந்த பால் பாயாசம் அவருக்காக நான் செய்துன்னு இருக்கும்போது திடீர்னு இந்த கோவில் நிர்வாகி ஒரு ஃபோன் பண்ணார். போன வாட்டி வழி கேட்டேன், கோவில் கட்டின்னு இருக்கோம்மா, நீங்கள் வந்து நான் கோவில் கட்டி முடிச்ச ஏற்பாடு நீங்கள் வாங்கம்மான்னு. ஆனால் அவர் கோவில் கட்டின்னு இருக்காங்க, நாளைக்கு கும்பாபிஷேகம், அம்மா கோயிலுக்கு வரீங்களா? நான் தாம்மா தங்கவேல் முருகர் கோயிலேருந்து பேசுகிறேன்னு சொன்னார். எனக்கு என்னெல்லாவ ஒரு முருகர் பக்தி உள்ளவன் நான், என்னெல்லாவ என்னை அளவிட முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. முருகனே நேரில் வந்து என்னை கூப்பிட்ட மாதிரி ஒரு நினைப்பு. உடனே என்னைக்கு புறப்பட்டு எனக்கு கால் ரெண்டுமே நல்லா இல்லை, இருந்தும் நான் கடவுளை வேண்டின்னு வரேன். இப்போ எனக்கு இந்த கோயிலில் உட்காந்துருக்கும்போது நல்ல வைப்ரேஷனாக இருக்குது, கால் வந்து அந்த அளவுக்கு தெரியல. முருகனை நம்பினா முருகன் நம்மளை கைவிடவே மாட்டார், என்னைக்கும் நம்மளை காப்பாற்றுவார். அதனால் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இந்த முருகர் கோயிலுக்கு வாங்க. குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களா, இந்த முருகர் கோயிலுக்கு வாங்க. நல்ல அருள், கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை வேண்டுமா, இந்த முருகர் கோயிலுக்கு வாங்க. நல்ல ஒரு சக்தியான முருகர். நேற்று நடந்த நிகழ்ச்சியில் எனக்கு உண்மையிலேயே இந்த இடத்துல கடவுள் இருக்கா, முருகனே வந்து கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன் நான். அதனால் இன்னைக்கு நான் காலையிலே புறப்பட்டு நான் வந்து முருகனை தரிசனம், கண்கொள்ளா காட்சிப்பா முருகர் தரிசனம். கடவுள் என்னைக்கும் எல்லாருக்கும் நல்ல சிறப்பை கொடுத்து நல்ல மழை விளைச்சல் எல்லாமே இருந்து நாட்டு மக்களை நல்ல மாதிரி காப்பாற்றி அருள் பாலிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்ப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, தங்கவேல் முருகனுக்கு அரோகரா. ஹாய், திஸ் விஜய் அண்ட் ஷீ இஸ் மை ஒய்ஃப் காயத்ரி. ஸோ எங்களுக்கு முருகர்னாலே ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்குமே முருகர் தான் ஒரு ரீசன். இந்த கோயிலுக்கு இதுக்கு மட்டும் நாங்கள் வந்திருக்கோம், லாக்டவுனுக்கு முன்னாடி வந்திருக்கோம். லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த கோயில் ஷட் டவுன் ஆயிருந்தது. இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த கோயிலில் இருக்க முருகர் சிலை தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய முருகர் சிலைன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். அதுலேயும் இங்கே இருக்கிற முருகர் சிலையை வந்து 1.5 அடி பீடம், 7 அடி உயரம், மொத்தமாக 9 அடி உயரம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப கேட்கவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அந்த முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். முருகர் ரொம்ப அழகாக இருக்கார். நிறைய முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம், பட் இங்கே வந்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. வந்து ஒரு 1 hour ஆகுது, இன்னும் நாங்கள் வீட்டுக்கு போகல. இங்கே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஏன் முருகர் பிடிக்கணும்னா, நான் மேரேஜ் மாதிரி பெருசாக கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள்லாம் கிடையாது. ஸோ அப்போ சும்மா ஒரு வாட்டி இந்த முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன். அப்போ வந்துட்டு வேணுனது எனக்கு இவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நடந்ததால் முருகன் மேலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு. நம்ம தமிழ் கடவுளான தங்கவேல் முருகரை 6 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து சந்திக்கிறதுல, அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மிக்க மகிழ்ச்சியை வந்து மக்கள் எல்லாருமே பெறணும்னு சொல்லி நான் ரொம்ப, அதாவது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மற்ற கோயில் மாதிரி நம்ம கோயில் சிறப்பு கிடையாது. எல்லாமே வந்து தட்டு காசு உண்டி காசு எதுவுமே வேணான்னு சொல்லி தனிச்சையாக செயல்பட்டு எல்லாமே பண்ணுறாங்கன்னும் போது அது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. இது ஆறுபடை வீடுக்கு நிகரான தங்கவேல் முருகர் ஆலயம். வள்ளி தேவ சமேதமாக நம் சுப்பிரமணிய சாமியார் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கிறார்கள். அனைத்து தெய்வங்களும் இந்த ஆலயத்தில் விட்டிருக்கிறார்கள், அருளாசை பெற்றுக்கொண்டிருக்கிறது. இங்கே கணபதி, 18 சித்தர்கள், சப்தகன்னிகள், நவகிரகங்கள், ஐயப்பன், புத்தர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரேசர், சாய்பாபா அவர்கள், அகத்திய முனிவர், பெருமாள்,
ஆஞ்சநேயர், சிவபெருமான், நடேச பெருமான் அனைத்து தெய்வங்களும் இந்த ஆலயத்தில் வந்து விட்டிருந்து அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அனைத்து பக்தர்களும் இந்த ஆலயத்தில் வந்து தரிசிக்க வேண்டும் என்பதை இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த ஆலயத்தினோட பிரசித்தம் என்னென்றால், இந்த 6 வருடங்களாக நாங்கள் மிகவும் மன உளைச்சலாக இருந்தது. இந்த ஆலயத்தில் வரும் அனைவருக்கும் அவரவருடைய கஷ்டங்கள் நீங்கி அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். தங்கவேல் முருக ஆலயத்தில் வந்து இவருடைய அருள் ஆசையை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீ தங்கவேல் முருகன் வீடு கட்ட வேண்டியவர்களுக்கு வந்து உங்களது கோரிக்கைகளை ஸ்ரீ தங்கவேல் முருகன் ஆலயத்தில் வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக நடைபெறும் என்பது எங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேறு வேண்டுமென்றாலும் ஸ்ரீ தங்கவேல் முருகன் ஆலயத்திற்கு வந்து தங்கள் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இது மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். வந்து ஒரு முறை வந்து பாருங்கள், பகவானுடைய நம்ம தங்கவேல் முருகன் சிலை என்பது இந்த ஆசியாவிலேயே பெரிய சிலை என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் பார்த்த அளவுக்கு அவ்வளோ பெரிய சிலையை இங்கே உருவாக்கி நம்மளுக்கு தந்துள்ள சிவகுமார் சுவாமி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. எங்களுக்கு திருத்தணி முருகர் தான் குலதெய்வம். இப்போ தான் முருகரை கும்பிட்டுருக்கேன். நான் சிறுவாபுரி தொடர்ந்து 6 வாரம் போயிட்டு இருந்தேன். நான் நினச்சது நடந்தது. அதனால வந்து நான் இப்போ முருகர் பக்தராகவே இருக்கேன். முருகரை நம்புறவரை கைவிட மாட்டார். நீங்கள் நம்பி முருகருக்கு எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். நீங்களும் வந்து பாருங்கள், உங்கள் குறைகளை முருகர்கிட்ட சொல்லுங்கள், தீர்த்து வைப்பார். தங்கவேல் முருகருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. நாங்கள் இந்த ஊருக்கு வந்து 15 வருஷமாக ஆகுது. இந்த கோயில் இருக்குது, நல்லா சிறப்பாக பண்ணாங்க. கொஞ்ச நாளாக இது மூடி வச்சுருந்தாங்க. இப்போ திறந்து இன்றைக்கி சிறப்பாக பண்ணுறாங்க. அதனால் எல்லாம் கலந்துக்க வந்திருக்கோம் இந்த விழாவில் எல்லாரும். எங்களுக்கு முருகர் ரொம்ப முக்கியமானவரே, குலதெய்வம் எங்களுக்கு முருகர். அது இந்த இடத்துல இந்த முருகர் இருக்குது எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எப்போ திறப்பாங்கன்னு பார்த்துருந்தோம். இப்போ விழா பண்ண சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகர் இந்த இடத்துக்கு வந்து வீடு கட்டணும், நல்லா இருக்கும். குழந்தைங்க பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணோம், நல்லா இருக்கும். ஓம் சரவண பவ. என் பேர் ஜெயந்தி. நான் இந்த இடத்துக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன். எங்கள் அப்பா வீடு கட்டும்போது வந்திருக்கிறேன். இந்த கோயில் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இடையில மூடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ தான் இருந்தாங்க. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு விநாயகர் மேலே தான் பக்தி அதிகம், முருகர் மேலே பக்தி இல்லை. ஆனால் அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு வந்து இப்போது சமீபத்தில் கேன்சர் வந்திருந்தது. அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு இப்போ வந்து முக்கால்வாசி குறைஞ்சி போச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சுத்தமாக நட முடியாமல் படுத்தபடியே இருந்தேன்னா இப்போ நல்லா குணமாயிருக்கிறேன். முருகர் நாமத்தை சொல்ல சொல்ல நான் நல்லா குணமாயிட்டேன். ஒரு நாமம் ரொம்ப சிறப்பானது. முருகரை வந்து மனசில் நினச்சாலே அவரோட அற்புதங்கள் வந்து நிறைய தெரியுது, வித்தியாசங்கள் தெரியுது. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு உடம்புக்குள்ளே உருவேறுது. உடம்புல இப்போ எனக்கு கேன்சருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாமத்தை சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ளே மெடிசனில் சொல்லுவாங்களே, மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் மாதிரி நான் உணர்றேன். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல நல்ல எனக்கே நல்லா தெரியுது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொரு அற்புதங்களை காட்ட காட்ட எல்லாருமே முருகர் தேடி போகிறதா நான் நினைக்கிறேன். அவர் கண்ணு திறந்தது கூட எல்லாரும் அவர் நாமத்தை சொன்னதுனால கண்ணு திறந்ததா நான் நினைக்கிறேன். இப்போ நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே ஒரு சேனலில் வந்து அந்த சேனலில் வந்து முருகர் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாமத்தை லட்சம் தடவை சொன்னாங்க. இப்போ வந்து இன்னும் கோடி தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட அந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், அவரோட மந்திரத்தை. அதனால தான் கண்ணு திறந்ததான்னு அந்த சேனலில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌம் நமக. இந்த மந்திரம் வந்து லட்சம் தடவை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் எப்பப்பெல்லாம் காலையில் மதியம் மாலையில் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மந்திரம் மூல மந்திரம், இந்த முருகர் மந்திரம். அலமாதின்ற தங்கவேல் முருகர் கோயிலுக்கு தரிசனம் பண்ணேன். இன்னைக்கு யதார்த்தமாக மனம் ஏதோ தோணுச்சு, வந்தேன். தங்கவேல் முருகனை நல்லா தரிசனம் பண்ணேன். வள்ளி தெய்வான ஐயா பெரியவங்க மகான்லாம் இருக்காங்க, அவங்களுடைய தரிசனம் பெற்றேன். சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு முருகனை தரிசனம் பண்ணேன். இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம். நான் வந்து முன்ன 25 வருஷமாக நல்ல டூரிஸ்ட் டிரைவராக இருந்து நல்லா பக்திமானாக இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு கோயில் கோலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டாஸ்மார்க் தான், அதுக்கு நான் அடிமையாகிட்டேன்.
இன்னைக்கு ஏதோ யதார்த்தமாக இந்த கோயிலுக்கு தங்கவேல் முருகர் கோயிலுக்கு வந்ததுனால எனக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி. இனிமேலாவது வாழ்க்கையில் என்னுடைய மனைவி மக்களை குடும்பத்தோடு வாழ வைக்கின்ற நம்பிக்கை இருக்குது. இனிமேல் குடிக்கக்கூடாதுன்ற எண்ணமும் எனக்கு இருக்குது. இறைவனுடைய அருளால் வேண்டிக்கிறேன். வேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை நான் வந்து அங்கே பொள்ளாச்சியில் முடியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இங்கே இருக்க சேஷாத்ரி மூலிமா நம்ம இங்கே இடத்துக்கு வந்திருந்தோம். இந்த கோயிலுக்கு வரும்போது அப்போ வந்து க்ளோஸில் இருந்தது. முருகருக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டே இருப்போம். பட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு அந்த திருப்பம் மாதிரி இப்போ இந்த கோயில் மற்ற ட்ரஸ்ட்டுகளை நம்ம மேனேஜராகவே அவர் அப்பாயின்மெண்ட்டு பண்ணிட்டார். இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 6 வருஷமாக இப்போ கோயில் ஓப்பன் பண்ணதுலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணது பார்த்தா எல்லாம் ஊர் மக்கள் எல்லாமே சிறப்பாக இங்கே ஒரு முருகர் கோயில் இந்த ஏரியாவிலே அதிகமாக இல்லை. இந்த பொருள் ஓப்பன் பண்ணிட்டு தான் எல்லாரும் பக்தர்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டேஜ்க்கு முன்னாடி தான் ரொம்ப லைஃபே எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்குன்ட்டு ஒன்றுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஒரு செருப்பு கூட நம்ம மாற்றி போடுற நிலைமையில தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கோயிலில் ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இப்போ 5-6 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துச்சு. வீடு இது எல்லாமே எனக்கு வந்துருச்சு. எல்லாமே எனக்கு முருகர் மூலியமாக எல்லாமே எனக்கு வந்துருச்சு. இங்கே வந்த நேரம் அந்த மாதிரி இந்த முருகர் பார்த்ததுலேருந்து எனக்கு எல்லாமே மாறிடுச்சு. இங்கேயே ஒர்க் பண்ணேன். இங்கே தான் கோயிலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே வந்து அவர் நம்பிக்கை இருக்குனாயே அப்புறம் நான் கோயிலையே பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு, தங்கவேல் முருகனுக்கு அரோகரா. ரெட்டில்ஸ் அருகே உள்ள பழைய அலமாரி அமைந்துள்ள தங்கவேல் முருகன் கோயிலில் இந்த கோயில் வந்து 4 வருடமாக பூட்டி இருந்தது. இப்போது பொருணமைக்கப்பட்டு இப்போ இந்த கோயில் ஜனவரி 28ஆம் தேதி ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க. இந்த கோயில் இன்னையிலேருந்து எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். பக்தர் கோடிகள் அனைவரும் வந்து தங்கவேல் அருள் முருகன் அருள் பெற்று சிறப்பு வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார். தங்கவேல் முருகன் என்றாலே இங்கே கேட்ட வரமை எல்லாமே கொடுப்பாரு. குழந்தை பாக்கியம், தாலி பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் இங்கே வந்துட்டு கோயிலில் வந்து விளக்கு போட்டு போனால் உடனே திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். எல்லாருமே இந்த சுற்று வட்டார எல்லாருமே இருந்து இங்கே கோயிலுக்கு நிறைய வருவாங்க. நீங்களும் தங்கவேல் முருகன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.